Hey all, welcome to Pravi Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஓணம் செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓணம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அந்த அன்னைக்கே போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் என்னால முடியல. ஓணம்க்கு முந்தின நாள் ஒரு 8 o'clock போல வந்து பூ, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 10:30 போல வீட்டுக்கு ரீச் ஆனோம், எல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அடுத்த நாள் என்னென்னலாம் டிஷ்ஷஸ் செய்யணுமோ அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து பிச்சு வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் கோலம் போடுறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு 1 o'clock போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அச்சுவை தூங்க வச்சுட்டு சரி இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கினா போதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 2 o'clock போல் வந்துட்டு என்ன கோலம் போடணுமோ அதுக்கான டிசைன் மட்டும் போட்டு வச்சுட்டு படுத்துடலாம். அப்போ காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டு நம்ம கோலம் போட்டுடலான்னு பிளான் பண்ணிவிட்டு 2 மணிக்கு சாக் பீஸ் தேனா சாக் பீஸ் கிடைக்கல. ஸோ சரி கோலப்பொடியே போட்டு நம்ம கோலம் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு கோலப்பொடியை வச்சுட்டு கோலம் போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு பூவெல்லாம் வந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கவரில் இருக்க பூ மட்டும்தான் நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணினேன். 2வது பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஓகேவா இருந்தது, பட் போக போக எனக்கு கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கையிலே எல்லாமே பிச்சு போட்டுட்டேன். ஏன்னா 2 பேர் தான் இருக்கோம், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். மாமியார் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ பாப்பாவை வந்துட்டு அவர் பார்த்துக்கணும். இன்கேஸ் அவங்க இருந்திருந்தா கூட நாங்கள் 2 பேரும் பிச்சு போட்டு டக்குன்னு பண்ணியிருப்போம். ஸோ அவர் பாப்பா பார்த்துட்டு இருக்கனால நான் ஒருத்தியே தாங்கும் போது எனக்கு டைம் இல்லை. நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணணும். ஸோ டக்குன்னு அதை நான் ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பூ பிச்சு போடுறதெல்லாம் நம்ம குழந்தைங்க நல்லா பண்ணுவாங்களே, சரி அவகிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2-3 எடுத்து கொடுத்தேன். ஜஸ்ட் நான் பிச்சு போடும்போது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டேன். இது பிச்சு இந்த பேப்பரில் போடு அச்சுக்குட்டி அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து பிச்சு வீடு ஃபுல்லாக போட்டு எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை ஆக்கி விட்டுட்டா. ஸோ கோலம் போடும்போதுமே சரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு மட்டும்தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தேன். சரி அவர்கிட்ட வந்துட்டு நான் போடுற டைமில் நீங்கள் வந்து இவளுக்கு ஊட்டிருங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து மேனேஜ் பண்ணி அதை நான் ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு டிசைனில் ஸ்டார்ட் பண்ணினேன். போக போக ஓகே இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம். ஆனால் நான் வாங்கின பூ வந்து அதாவது டிசைனை விட நான் போட்ட டிசைனை விடவே அதிகமான குவான்டிட்டியாக இருந்தது. ஸோ நான் ரொம்ப பெருசாகவும் போட முடியாது, ஏன்னா போட்டேன் அப்படின்னா அது பக்கத்து வீட்டு வாசல் ஆயிரும். ஸோ வந்து அதுக்கு அளவு என்னென்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் பூவெல்லாம் வந்து மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ பூக்கோலம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி சமைக்கிறது எல்லாமே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. ஸோ கொஞ்சம் ஒரு வீடியோ கிளிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஃபைனலாக சாம்பார், ரசம், அப்பளம் பொரிக்கிறது, பாயசம் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு டைமே இல்லை, ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் இருந்தேன். அதனால் என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கவே முடியலை. நான் சமைக்கிற டைமில் வந்துட்டு சைடு பை அந்த மிச்சமான பூவெல்லாம் வச்சு அச்சு விளையாடிட்டு இருந்தா. சாமிக்கு வைக்கிறது, கீழே போடுறது, மேலே போடுறது, இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா. சரி ஏதோ ஒன்று சைலண்டாக பண்ணிட்டு இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அந்த அன்னைக்கு அச்சு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நான் வந்து தைச்சது, அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னோடய ட்ரெஸ் வந்து நான் அச்சுக்கு சோறு ஒன்று கொடுக்க போகும்போது ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி கொச்சினில் மேராக்கி டிசைன் சம்திங் ஏதோ ஒரு பேஜில் ஆர்டர் பண்ணி ஒரு 3 months போல் வரலன்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு எனக்கு அந்த ட்ரெஸ் கிடச்சிது. பட் ஓகே அந்த டைமில் எனக்கு எந்த ஃபங்க்ஷனுமே வரல. ஓகே விஷுக்கு போடலான்னு நினச்சேன். ஓகே விஷுக்கு நான் என்னால் போட முடியல. ஸோ ஓணத்துக்கு போடலான்னு சொல்லிட்டு ஓணத்துக்கு போட்டாச்சு. ஸோ அச்சு நம்ம தான் இப்போ தைச்சு பழகிட்டு இருக்கோமே, ஸோ அச்சுக்கும் வந்து தைச்சிடலான்னு சொல்லிட்டு அச்சுக்கு வந்து எனக்கு ஏற்ற மாதிரியே ட்வின்னிங்காக போடலான்னு சொல்லிட்டு அவளுக்கும் அதேமாரி மேட்சிங்கில் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓணம்க்கு முந்தின நாள் தான் நான் வந்து இது ஸ்டிச் பண்ணினேன். ஆக்சுவலி வாங்கி ஒரு 1 week ஆச்சு. இன்னைக்கு தைக்கலாம் நாளைக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பட் என்னால் முடியலை. நம்ம அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து படிப்போம்ல, அந்த மாதிரி தைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தைச்சது தான் அது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி நான் தைச்சதும் போடலை, ரொம்ப அழுதா போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம தைச்சதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாள் நான் போட்டதும் வந்துட்டு அவளும் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி சுற்று அப்படி சுற்றுன்னெலாம் சொல்லும்போது அழகாக சுற்றி காட்டினா. ஸோ ஒரு வழியாக எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டு நான் வந்து சமைச்சது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த இலையில வச்சது எல்லாமே வந்துட்டு நான் சமைச்சது தான். ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணினேன். ஏன்னா நம்ம ஷார்ட்டாக தானே எடுத்திருக்கோம், இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடலாம், இதை ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அந்த அன்னைக்கு ஈவினிங் இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சு வீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நான் சரியாக தூங்கலை. ஸோ எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சேன். சாட்டர்டே மார்னிங் பார்த்தா அச்சுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு
அவளை பார்த்துட்டு இருக்கவே எனக்கு இந்த 2 days கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக இருக்கா, சரி இன்றைக்கி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோன்னு பண்ணிட்டேன். இப்படி தான் நாங்கள் ஓணம் செலிப்ரேட் பண்ணணும்.